ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மீது விழுந்த குண்டின் காரணமாக அடுத்த நொடி இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 1000 கோடி கனவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதுங்க. அது எப்படி அப்படிங்கிற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கியமான விஷயத்தோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மீண்டும் மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் துறைமுகம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான்ல மற்ற இடங்களை போல இல்லாம சபாகர் மீதான தாக்குதல் என்பது இந்தியாவை நேரடியாக பாதிக்கக்கூடியது. இந்த சபாகர் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்? இதன் பின்னணி தொடர்பாக நாம இப்ப பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த மாதம் நிலைமை சீராகி தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. இருப்பினும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் அந்த அமைதி ஒப்பந்தம் முறிந்துவிட்டது. இந்த சூழல்ல தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் போர் வெடித்திருந்தன. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்க ஆரம்பித்தன. குறிப்பாக ஈரான் நாட்டில் பல முக்கிய பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலையும் நடத்தியிருந்தது. அதன்படி ஈரானின் முக்கிய துறைமுகமான சபாகர் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. மற்ற இடங்களை விட சபாகர் துறைமுகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு முக்கியமானது. ஏனென்றால் இந்த சபாகர் துறைமுகத்தை இவ்வளவு பெரிய துறைமுகமாக மாற்றியதில் இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றன. பல ஆயிரம் கோடியை இந்தியா முதலீடு செய்திருந்தது. தற்போது இந்தியா அந்த துறைமுகத்தை நேரடியாக கண்ட்ரோல் செய்ய முதலீடும் செய்வதில்லை. ஆனாலும் இந்த தாக்குதல் இந்தியாவின் எதிர்கால திட்டங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஈரானின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சபாகர் துறைமுகம் இந்தியாவுக்கு மிக முக்கியமான திட்டமாக கருதப்பட்டு வந்தது. குறிப்பாக பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் இதர மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் நேரடி வர்த்தகம் செய்ய மாற்று வழியாக இந்த துறைமுகம் பார்க்கப்பட்டது. இதற்காக பல ஆண்டுகளாக இந்தியா இந்த திட்டத்தை முதலீடு செய்து வந்தாங்க. ஷாஹித் வெஹிஹத் முனையத்தை மேம்படுத்தும் பணிகளிலையும் இந்தியா பங்கேற்றது. இதைவிட முக்கியமாக இந்தியா ஈரான் ரஷ்யா நாடுகளை இணைக்கும் சர்வதேச போக்குவரத்து வழித்தடத்தின் முக்கிய மையமாகவும் சபாகர் துறைமுகம் கருதப்பட்டது. இப்படி பல வழிகளில் இந்தியாவுக்கு இந்த துறைமுகம் முக்கியமானதாகவே இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால் இந்தியா தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது இந்தியா தனது $120 மில்லியன் முதலீட்டு பாதுகாக்கும் வகையில் சபாகர் துறைமுகத்தில் தனது பங்குகளை தற்காலிகமாக உள்ளூர் ஈரான் நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகியிருந்தன. அதாவது பொருளாதார தடைகளில் இருந்து தப்பிக்க இதுபோல உள்ளூர் நிறுவனத்திடம் தற்காலிகமாக தனது பங்குகளை ஒப்படைத்திருந்தது. அதே நேரம் எதிர்காலத்தில் நிலைமை சீரானால் மீண்டும் இதில் நுழையலாம் என்று கருதியை நிரந்தரமாக விற்காமல் தற்காலிகமாக ஒப்படைக்க மட்டுமே செய்தது. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்கா அந்த துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவின் இந்த தாக்குதலால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைவுதான். ஏனென்றால் இந்தியா தற்போது துறைமுகத்தை நேரடியாக நிர்வகிப்பதில்லை. இருப்பினும் இந்த தாக்குதலால் அங்கு உருவாகி இருக்கக்கூடிய குழப்பமே இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாகவே மாறியும் இருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்க தடைகள் காரணமாக சபாகர் திட்டம் முடங்கும் ஆபத்தில் இருந்தது. தற்போது இராணுவ மோதல்களும் அதிகரித்திருக்கிறதுனால சர்வதேச முதலீடுகள் மற்றும் வர்த்தகம் மேலும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது. சபாகர் துறைமுகம் என்பதை வெறும் மற்றொரு முதலீடாக மட்டுமே கருதிவிட முடியாது. பாகிஸ்தானை சாராமல் மத்திய ஆசிய சந்தைகளை அடைய இந்தியாவுக்கு கிடைத்த முக்கிய ரூட் இந்த சபாகர். ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல சீனா குவாதர் துறைமுகத்தை உருவாக்கிய நிலையில் அதற்கு மாற்று சக்தியாகவும் சபாகர் பார்க்கப்பட்டது.
எனவே சபாகரில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்தியாவின் நீண்டகால திட்டத்தை பாதிக்கும். அதாவது அமெரிக்காவின் தாக்குதல் உடனடி பாதிப்பை ஏற்படுத்தாதது என்றாலும் நீண்டகால நோக்கில் இந்தியாவுக்கு சிக்கலையே அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமின்றி அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் போர் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்தும் விட்டார். ஒருவேளை இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் தாக்குதல் வெடித்தால் அது உலக நாடுகளை கடுமையாகவே பாதிக்கும். குறிப்பாக இந்தியாவையும் மோசமாகவே பாதிக்கும். இது தொடர்பாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடாலடியாக என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்றும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் டைம் வேஸ்ட் என்பது போலவும் அவர் சொல்லியிருந்தார். ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே தாக்குதல்களும் கூட தொடங்கியிருந்தன. முதல்ல ஹர்முஸ் வழியாக சென்ற கப்பல்களை ஈரான் தாக்கியதே இந்த மோதலுக்கு காரணம். ஹர்முஸில் அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே கப்பல்கள் செல்ல வேண்டும் என்றும் அதை தாண்டி சென்ற கப்பல்களை பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை என ஈரான் கூறியது. அதே நேரம் தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. மறுபுறம் ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதனால் அங்கு மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இது உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. இந்த பதட்டத்திற்கான காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $76 தாண்டிவிட்டது. அதாவது ட்ரம்ப் அறிவிப்பு வந்தவுடனேயே 4% வரை உயர்ந்தும் விட்டது. மீண்டும் வளைகுடாவில் மோதல் வெடித்துள்ளது. பல வழிகளில் இந்தியாவுக்கு தலைவலியை கொடுப்பதாகவே இருக்கின்றன. ஏனென்றால் இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையின் 85%த்திற்கும் அதிகமான அளவை இறக்குமதி செய்கிறது. அதனால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்தால் அதன் தாக்கம் இந்திய பொருளாதாரத்தில் நேரடியாகவே எதிரொலிக்கும். பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்ததால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களின் இறக்குமதி செலவு அதிகரிக்கும். அரசு வரிகளை குறைக்காத பட்சத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்த வேண்டிய நிலை உருவாகலாம். எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா அதிக அளவில் அமெரிக்க டாலர்களை செலவிட வேண்டியிருக்கும். இதனால் டாலருக்கான தேவை அதிகரிக்கும். ரூபாயின் மதிப்பும் குறையலாம். இது நடந்தால் டாலருக்கு எதிரான ரூபாய் மேலும் பலவீனமடைய வாய்ப்புள்ளது. ரூபாய் மதிப்பு சரிவதால் எண்ணெய் மட்டுமல்லாமல் இறக்குமதி செய்யப்படும் பிற பொருட்களும் விலையேறும். எண்ணெய் விலை உயர்வின் தாக்கம் போக்குவரத்து செலவையும் உயர்த்தும். இதனால் காய்கறி, உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் போன்ற லாஜிஸ்டிக் செலவுகள் உயரலாம். விலையேற்றம் காரணமாக நாட்டின் பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி எண்ணெய் விலை உயர்வு காரணமாக விமான நிறுவனங்கள், பெயிண்ட் நிறுவனங்கள், போக்குவரத்து நிறுவனங்கள் ஆகியவற்றின் செலவுகள் அதிகரிக்கும். இது இந்திய பங்கு சந்தையையும் பாதிக்கும். உலகின் மொத்த கச்சா எண்ணெய் வர்க்கத்தில் சுமார் 20% ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. குறிப்பாக இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகள் பெரும்பாலும் இங்கிருந்தே கச்சா எண்ணெயை வாங்குகிறது. இதுவே இந்தியாவை நேரடியாகவும் பாதிக்கிறது.